இந்த RGB ஸ்ட்ரிப் லைட் பத்தி தான் இன்னைக்கான வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் ₹5 தான் வந்து வரும். ஆனால் இந்த RGB ஸ்ட்ரிப் லைட்டை உங்களோட டிவி அண்ட் மானிட்டர் எல்லாமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது எல்லாமே இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த RGB ஸ்ட்ரிப் லைட் பார்த்தீங்கன்னா வாங்கி வந்து ஒரு 5 months வந்து இருக்கும். 5 months தான் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். பேசிக்காக நான் வாங்கின பிராண்ட் பார்த்தீங்கன்னா இதான். இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா Amazon, Flipkart ரெண்டுலேயுமே வந்து சேல் பண்ணிருக்காங்க. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து இருக்குது. இந்த RGB ஸ்ட்ரிப் லைட்டை நீங்கள் ஈஸியாக வந்து USB போர்ட் மூலமாக உங்களோட மானிட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை டிவிலையுமே USB போர்ட்டில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா டேரெக்டாக வந்து பிசிலையோ இல்லை டிவிலே கனெக்ட் பண்ண உங்களுக்கு வந்து இஷ்டம் இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் மொபைல் சார்ஜர் மூலமாகவே பவர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த RGB ஸ்ட்ரிப் லைட்டை எப்படி வந்து மானிட்டரில் இல்லை டிவியில் பேஸ் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேக் பேனலில் ஒரு இதை வந்து கிளாத்தை வச்சு ஃபுல்லாக வந்து துடைச்சிருங்க. அதுக்கப்புறம் இல்லை உங்களுக்கு ஸ்டிக்கர் மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பீல் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி வந்து பேஸ் பண்ணிக்கலாம். இந்த RGB ஸ்ட்ரிப் லைட்டோடய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலர் வந்து வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 buttons வந்து இருக்குது. ஸோ ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த டிஃப்ரெண்ட்டான அந்த கலர் மோட்ஸ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 20 கலர்ஸ் வந்து இருக்குது. லைக் ரெட், ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஒயிட் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது. ஸோ எந்த கலர் வேணுமோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ். ஸோ 5 level பிரைட்னஸ் வந்து இருக்குது. ஸோ பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஆன் ஆஃப்மே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட் பட்டன். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான மோட்ஸ் வந்து இருக்குது. லைக் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி, ப்ரீட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்க்கலாம். நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்ட்ரிப் லைட்டை நீங்கள் மானிட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஓகே. இதுவே டிவினா உங்களுக்கு அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக வந்து இருக்காது. எதனாலனா இப்போ மானிட்டரில் வந்து நீங்கள் உங்களுக்கு கீழே அந்த கண்ட்ரோலர் வந்து வரும். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவியில் வந்து கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கண்ட்ரோல் பண்ணுறது அந்தளவுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு அப்போது ரிமோட் வந்து தேவைப்படும். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமோட் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு அப்படியே இன்லைன் கண்ட்ரோலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மானிட்டருக்கு மேலே பெஸ்ட்டாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இல்லை. எல்லாமே ஓவரால் நல்லா தான் இருக்குது. பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக வந்து இருக்குது. இந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து இருக்குது. ப்ரைஸிங்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்லேருந்து வருது. 1 மீட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 மீட்டர், 2 மீட்டர், 3 மீட்டர்ன்றது அது வந்து உங்களோட மானிட்டர் டிவியோட சைஸை பொறுத்து இப்போ நான் ஸ்க்ரீனில் வந்து காட்டுறேன். ஸோ அதை பொறுத்து நீங்கள் அந்த மீட்டர் வந்து செலக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா என்னோட 27 inch மானிட்டருக்கு 2 மீட்டர் LED ஸ்ட்ரிப் லைட் வந்து வாங்கியிருக்கேன். கரெக்டாக வந்து இருக்குது. நீங்கள் வந்து அந்த சைஸ் வந்து பார்த்துட்டு உங்கள் டிவிக்கோ இல்லை மானிட்டருக்கு எது செட் ஆகுமோ அதை போட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் வந்து இப்போ இந்த கேபிளோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருக்கும். இதுவே உங்களுக்கு அந்த கேபிள் லென்த்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா இந்த USB கன்வெர்ட்டர் மூலமாக நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நானுமே அப்படி தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து பாருங்கள். அண்ட் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் வந்து உங்களுக்கு ₹400 தான் வந்து வருது. ₹400க்கு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக தான் வந்து இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதை விட ரேட் கம்மியாகவே நிறைய பிராண்ட்ஸில் வந்து சேல் பண்ணுறாங்க. பட் இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா 1 yearக்கான வாரண்டியும் அண்ட் ப்ராடக்டோட குவாலிட்டி ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ குவாலிட்டியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரைஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ₹400க்கு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக இருக்கான்னு கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட்கான லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து டேக் பண்ணியிருக்கேன். ஃப்ளிப்கார்ட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களோட மானிட்டர் இல்லை டிவிக்கான சைஸ் மட்டும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான மீட்டரில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வந்து வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு பிடிச்சானிங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.